விக்னேஷ் எப்படி தன்னெழுச்சியா தன்னுடைய இன மக்களை நினைச்சு பார்த்தானோ அதே மாதிரி சீமான் தானா நினைச்சு பார்த்து விக்னேஷுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சிருக்கணும். அது அதுக்கானதை நீங்க அவங்கள்ட்ட தான் கேட்கணும். என்கிட்ட இதுக்கு மேல கேட்க வேணாம். அந்த கட்சி பத்தியோ அதை நான் சொல்லவும் விரும்பல. அது இல்ல என்ன செஞ்சிருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? சீமான் இதை செஞ்சிருக்கணும்னு நீங்க எதை எதிர்பார்க்குறீங்க? நாங்க எதிர்பார்க்கல. அவங்களா சொன்னது விக்னேஷ்க்கு அதாவது 30-40 லட்சத்துக்குள்ள ஒரு இடத்த பாருங்க, முதல்ல இடத்த வாங்குவோம், அதுக்கப்புறம் மணிமண்டபமும் வீடும் கட்டுவோம்னு சொன்னது அவங்க. நாங்க எதுவுமே எந்த நிபந்தனையும் நாங்க அவங்கள்ட்ட வைக்கவே கிடையாது. அவங்களாவே சொன்னாங்க எல்லாம் பண்றோன்னு, அவங்களாவே செய்யவும் இல்லை. அது நாங்களும் அதோட விட்டுட்டோம். அது எங்களை எனக்கு அதாவது அம்மாவுக்கு கண்ணில் அறுவை சிகிச்சை பண உதவி வேணும் இப்படிலாம் தவறான பதிவுகள்லாம் போட்டு இப்போ எங்களை விக்னேஷனுடைய பெற்றோரை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி இளைஞர்களுக்கு பணம் பறிக்கிறது எங்களுக்கு பிடிக்காத ஒன்று. அதனால நாங்கள் அதை அருவருப்பாக இருந்து வெளியில் வந்துட்டோம். வெளிநாட்டிலேருந்து கேட்டாங்க, அம்மா தம்பி இறந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே உங்களுக்கு கண்ணில் அறுவை சிகிச்சைன்னு சொல்லி கேள்விப்பட்டோம், என்ன பண்ணுது, எந்த டாக்டர்கிட்ட காமிக்கிறீங்க, பண உதவி கேட்டிருக்காங்களே அப்படின்னு. அப்போ எனக்கு ரொம்ப பிள்ளையை இழந்த வேதனையை விட இது மிகுந்த வேதனையை கொடுத்தது. நம்ம மருத்துவமனைக்கே போகல, கண்ணில் பிரச்சனை இருக்கிறது உண்மைதான். ஆனால் அதுக்காக மருத்துவமனைக்கு போகாமலேயே எனக்கு அறுவை சிகிச்சைன்னு யார் முடிவு பண்ணது அப்படின்ற அந்த வேகம்லாம் இருந்தது. அதை விட்டு நாங்கள் வெளியில் இவங்க கூட பயணிக்கிறது இனி நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியில் வந்தோம்.